யாவரின் இயேசுவின் நாமத்தில் மிகவும் அன்போடு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, என் நன்றியோடு மை துதிக்கிறோம். அருமையான காலை வேளைக்காக நன்றி. வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிறோம். எங்களோடு நீர் இடைபடுகிற தேவன், வார்த்தையை குறித்த சரியான விதத்தில் புரிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்ணை திறப்பீராக. இது எதையெல்லாம் எங்களை கொண்டு செய்யும்படி தீர்மானித்தீரோ அதை செய்யும்படி வேதம் எங்களை குறித்து என்ன சொல்லுகிறதோ அப்படியாக நாங்கள் இருக்கோம். கர்த்தர் தாமே எங்களை நீ சொல்லுகிற வார்த்தையாகிய கண்ணாடியை உற்று பார்க்க உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சபையாராம் என்று சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போமே. ஓகே, ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே இந்த ஆண்டுக்கான அருமையான வாக்குத்தத்தத்தை நாம் பார்த்து வருகிறோம். தேவன் நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய மறுரூபத்தை, ரெஸ்டரேஷன், வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கு முன்பாக, சரியான நிலைக்கு வருவதற்கு முன்பாக தேவையற்ற காரியங்களை அகற்றி போட்டு மிகப்பெரிய ஒரு உருமாற்றத்தை தரும்படி மனதை புதிதாக்குது. அதை குறித்து இப்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். நாம் வேதத்துக்கு போகலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்புவோம். அங்கிருந்து தான் நம்ம பார்த்துட்டு போகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து போகும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இங்கே இன்றைக்கு நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆதாமனுடைய ஆடம் கான்ஷியஸ், கிரைஸ்ட் கான்ஷியஸ். இந்த மறுரூபமாக்கப்படுதல் என்று சொல்லும்போது போன வாரத்திலிருந்து நம்ம பார்த்தோம். இட்ஸ் நாட் அபவுட் செல்ஃப் பெர்ஃபார்மன்ஸ். நம்மை நாமே ஏதோ ஒரு காரியத்தை செய்யறதில்லை. அண்ட் இட் இஸ் நாட் ரிஃபார்ம், என்னை சீர்படுத்திக்க கொள்றதில்லை. என் மனதை கொண்டு இல்லை கர்த்தர் வார்த்தை அப்படி சொல்லுது, நான் அப்படி அல்ல என்று சொல்லி பேசி பேசி என் மனதை நான் புதுசாக்குறேன். இங்கே மிக அருமையான ஒரு காரியத்தை நமக்கு புரிய வைக்கிறேன். பலமுறை நம்ம வார்த்தையை எடுத்து பேசி பேசி மனசை நான் மாத்துறேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அது உண்மைதான். ஆனால் முற்றிலும் அது அல்ல முறை. ஏற்கனவே சில சம்பவங்கள் நமக்கு நடந்திருக்கு. இங்கே நம்ம குறித்து எழுதும்போது சொல்லுகிறார், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற மனுஷனை கலைந்து. முன்னாடி நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா, முதல் மனிதன் பிசாசை ஏமாற்றி இச்சைகளை காட்டி கெட்டுப்போன ஒரு நிலைமை கொண்டு போய், அதில் நடந்த சம்பவம் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, முதலாவது அங்கே ஒரு செப்பரேஷன், பிறகு பயம், அவமானம், பிறகு சில காரியங்களை அவன் செய்தான். அதிலே குறைவுகளை நம்ம கண்டோம். ஆதாமை தேவன் அந்த தோட்டத்திலே 2 பேரையும், ஆதாமையும் ஏவாளையும், ஆளும்படியான ஒரு ஆளுகையை கொடுத்து பலுகி பெருகி பூமியை நிரப்பி பூமிக்கு ஆண்டவனா கர்த்தர் மனுஷனை வச்சு அவனை சிருஷ்டிக்கும் போது அவரை மாதிரியே சிருஷ்டிச்சான். பிசாசு சொல்றான், ஒரு பொய்யை பேசி அவங்களை ஏமாற்றி, இந்த காரியத்தை நீ செய்தினா, இந்த கனியை புசிச்சனா தேவனை போலவே மாறுவேன். அதுல அவங்களுக்குள்ள ஒரு ஆசை கிடையாது, ஒரு பேராசை அல்லது இச்சை. அது எப்படி இருந்ததுன்னா, கண்களுக்கு பார்வைக்கு இனிமையும் பார்வைக்கு அருமையும் புசிப்புக்கு ஏற்றதுமா இருந்துச்சு. இப்ப அப்படி ஒரு இச்சையை கொடுத்து கெடுத்து ஏமாற்றி தேவனை விட்டு பிரிச்சு போட்டார். அந்த பிரசனத்தை விட்டு அவர்கள் ஓடி அவர்கள் ஒளிந்து கொண்டார். காரணம் என்னவென்றால் பயம். கர்த்தர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிற என்றால், தேவரீர் சத்தத்தை கேட்டு நான் பயந்து ஓடி ஒளிந்தேன் சொல்.
அப்போ செப்பரேஷனுக்கு அடுத்த காரியம் நடந்தது என்றால் பயம். பயம் என்ற வார்த்தை அங்கதான் முதல்ல வருது. பிறகு அந்த பயம் வந்த பிறகு அவனுக்குள்ள ஒரு அவமானம். அது என்னன்னா, அவன் நிர்வாணின்னு பார்த்தான். அந்த நிர்வாணத்தை மூடுறதுக்கு அவனே சில காரியங்களை செய்தான், பெர்ஃபார்மன்ஸ். அதுல குறைவுகளை அவனால பார்க்க முடியுது. நாம் ரட்சிக்கப்பட்டு இப்பொழுது பவுல் சொல்லுகிறார், முந்தின அந்த பழைய மனுஷன் மோசம் போக்கி வஞ்சித்து அந்த பழைய வஸ்திரத்தை இன்னும் உங்க வாழ்க்கையில பல சூழ்நிலையை பயன்படுத்தி நடந்து கொண்டிருக்கிற அல்லது சம்பவித்த இந்த சூழ்நிலையை காட்டி இதுதான் நீ என்ற ஒரு அடையாளத்தை கொடுக்கிறான். நம்ம அந்த போர்வையை அவன் செய்ததை, அவன் நமக்கு சொன்னதை உண்மை என்று நினைத்து அப்படியாக நாம் நடக்கும். ஆனால் உண்மையில் நான் யார்? நான் ஏதோ என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் அங்கே கிடையாது. ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம். அந்த 24வது வசனத்தை சொல்றாரு. அங்க பாத்தீங்கன்னா, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப இப்ப நான் என்னவாக இருக்கிறேன் அப்படின்னு போகும்போது, ஏற்கனவே உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகிட்டோம். 23 உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி அப்படின்னு போட்டிருக்கு. அது சரியா வந்திருக்கணும். உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக்கப்பட்ட நீங்கள். இப்ப நீங்க உள்ள என்னவா இருக்கீங்கன்னா, ஒரு புது மனுஷன், புது சிருஷ்டி. ஆனா பிரச்சனையை பயன்படுத்தி, சூழ்நிலையை பயன்படுத்தி, ஆதாம் வஞ்சிக்கப்பட்ட அந்த மனுஷன் ஏமாற்றத்தை அடைந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த போர்வை, அவமானம், பிரிவு, பயம், நம்முடைய வாழ்க்கையை அப்படிப்பட்ட சம்பவத்தை கொண்டு வந்து அதோடு இணைத்துக் கொள்ளும்படி பல சூழ்நிலை கொண்டு வரும்போது பவுல் சொல்றாரு, இல்ல நீங்க உள்ள என்னவாக இருக்கீன்னு பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்ம முக்கியமா நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன், ஆதாமனுடைய மனசாட்சியும் கிறிஸ்துவனுடைய சிந்தையும் குறித்து உங்களோட நான் காட்டுறேன். ஆதாமின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை. ஆடம் கான்ஷியஸ் அண்ட் கிரைஸ்ட் கான்ஷியஸ். ரட்சிப்பு என்பது இப்போ நான் என் உள்ளத்தில் ஏற்பட்ட சம்பவம் என்ன, நான் இப்போது என் ஆவில என்னவாக இருக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய மனதை நான் மாற்றிக்கிறேன். இப்போ கிரைஸ்ட் கான்ஷியஸ் சொல்லும்போது கிறிஸ்துவின் சிந்தை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூனியன், நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் திருப்பிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு போலாமா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம படிக்கலாம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி, அல்லது திரும்பவும் பழையபடி பாவத்தை செய்யாதபடி, அந்த பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன், அதாவது மோசம் போக்கின இச்சைகளாலே கெட்டு போன அந்த பழைய மனுஷனுக்கு ஏற்பட்டது என்னவென்றால், அவன் சிலுவிலே அறையப்பட்டான். முதல் மனுஷன் மீறுதல் நிமித்தம் பாவம் மரணம் பிரவேசித்து அது நம்ம மேல ஒரு ஆளுகையை கொடுத்து அதுதான் நான் என்ற ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி தேவனை விட்டு பிரிச்சுட்டான், மோசம் போக்கி. ஆனா கர்த்தருடைய அல்டிமேட் பர்பஸ் அல்லது அவருடைய பிரதானமான உண்மையான நோக்கம் என்னவென்றால், நாம் தேவனோடு தொடர்பு கொள்ளவும் ஆராதிக்கவும் ஐக்கியம் கொள்ளும்படி தான் தேவன் நம்மை சிருஷ்டித்தார். ஆனால் அந்த உறவை பிசாசு கெடுத்து நம்மை பிரித்து, என்றைக்கு மனுஷனுக்கும் தேவனுக்கும் அந்த பிரிவு உண்டானதோ அதனால் ஏற்பட்ட காரியம் நம்ம பூமி சபிக்கப்பட்டது. அந்த பூமி சாபத்தை தருவிக்கொண்டது. முள்ளும் குறுக்கும் வந்தது, வேதனைகள் வந்தது, கண்ணீர் வந்தது, அவமானங்கள் வந்தது. இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது இதுதான் நீ என்ற ஒரு பழைய அடையாளத்தை கொண்டு வர. ஆனால் இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ஏதோ என் முயற்சியில் இல்லை, நான் அப்படி அல்ல, நான் கர்த்தர் வார்த்தை சொல்லி நான் புது சிஷ்யன் சொல்லி என்னுடைய செல்ஃப் எஃபர்ட் எடுத்து நானாகவே என் மனசை மாத்தல. எனக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள எனக்கு ஒன்று புரிகிறது, நான் யார். அதுதான் பவுல் சொல்றாரு. ஏதோ ஒரு எஃபர்ட்ல நான் ஏதோ ஒன்று செய்யல, எனக்கு உண்மையாகவே நடந்த காரியம். உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக்கப்பட்ட நீங்கள் உங்களை பார்க்கும் பொழுது மெய்யான பரிசுத்தம் நீதி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப நான் எப்படி புதிய மனுஷனை தரித்துக் கொள்றேன்? என் மனதிலே நான் எண்ணங்களை எப்படி மாற்றுகிறேன் என்றால், எனக்கு ஏற்கனவே உள்ளே ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம். முதலாவது காரியம், நான் அவரோடு இணைக்கப்பட்டேன்.
அவரோடு என்றைக்கு நான் இணைக்கப்பட்டேனோ, அது எப்படி இணைப்பு உண்டானதனால் அவருடைய ஜீவன் எனக்கு கொடுக்கப்பட்டது. முதல் மனுஷன் செய்த பாவத்தினாலே பிரிவு அல்லது மரணம். ஆனால் இவராலே நான் ஐக்கியப்பட்டதனாலே, சிலுவையிலே அவரோடு கூட நான் இணைக்கப்பட்டதனால எனக்கு என்ன உண்டாச்சுன்னா, யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவர் வந்ததே உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும். என்றைக்கு என்னுடைய வாழ்விலே தேவனை விட்டு பிரிந்து இந்த மரணத்தினாலே பிரிவில் இருந்த நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் மரணத்தினாலே இப்பொழுது நான் ஜீவனை பெற்றேன். அந்த ஜீவன் அவருடைய ஜீவன் எனக்குள் வந்தது. அவருடைய ஜீவன் எனக்குள் வந்தபடினால அந்த ஜீவன், அந்த ஆவி என்னோடு இணைக்கப்பட்டபடினாலே இப்ப என் வாழ்வில் குறைவே இல்லாம சூப்பர் அபண்டன்ட் லிவிங். அதுதான் உங்களுடைய அடையாளம். ஆனா பிசாசு குறைவை காட்டி, உங்க சூழ்நிலையை காட்டி, இதுதான் நீ, இது வழியா நீ கடந்து போ, உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்ளாதபடி எனக்கு ஆவியான உதவினாலே ஒரு காரியத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு வெளிச்சம், ஒரு வெளிப்பாடு இந்த மண் பாண்டத்துக்குள்ளே எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிக்கும் கிடைத்த ஒரு பெரிய பிரிவிலேஜ் என்னவென்றால், என்னுடைய அறிவு, என்னுடைய முயற்சினால் அல்ல, ஆவியானுடைய உதவினாலே கிடைத்த வெளிப்பாடு. வெளிப்பாடு என்ன? அவர் ஜீவன் எனக்கு வந்ததுனால குறைவே எனக்கு இல்லை. எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆனா குறைவை காட்டுறான், குடும்பத்திற்கு குறைவை காட்டுறான், வியாதியை ஒரு குறைவை காட்டுகிறான், பலவீனத்தை காட்டுறான், தோல்வியை காட்டுறான். அப்ப நம்ம அவமானம் அடைகிறோம், பயம் உண்டாயிடும். அந்த பழைய மனுஷனை கொண்டு வந்து உங்க மேல போட பார்க்கிறான். துன்பத்தை கொடுத்து, சூழ்நிலையை காட்டி, அவமானத்தை காட்டி, தோல்வியை காட்டி, இதுதான் நீ என்ற ஒரு அடையாளத்தை, பொய்யான அடையாளத்தை கொண்டு வரும் பொழுது, இன்றைக்கு பவுல் இங்கே நமக்கு ஆவியான உதவினால ஒரு காரியத்தை காட்டுற. எப்படி உங்க மனதை புதுப்பிக்கணும்னா, நீங்க ஏதோ இல்லாத ஒன்று சொல்லி 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 வாயில சொல்லி, என்னுடைய எஃபர்ட் இல்ல, நான் அப்படி செய்தனா தட்ஸ் மை எஃபர்ட், அது நான் செய்யறேன், இட் இஸ் மை பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் நல்ல இது ஆவியானவர் செய்கிற ஒரு காரியம். ஆவியானவரின் உள்ளத்திலே கொடுக்கிற ஒரு வெளிப்பாடு. அது என்னவென்றால், உள்ளத்திலே நான் ஏற்கனவே யார், நான் ஒரு புது சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. Any man be in Christ is a new creature. Behold, இப்ப பிடிச்சது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. பார், லுக். எப்படி பார்க்கிறது? பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடு. ஆதாம் வழியாய் வந்த அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாகி விட்டது. அவனால் வந்த அந்த பாவத்தின் விளைவினாலே வந்த சாபம், அவமானம், வேதனை, பிரிவு, பயம், இவைகள் எல்லாம் அந்த மனுஷனிலே காணப்பட்டதே. அந்த மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாகி விட்டது. இப்பொழுது அவருடைய ஜீவன் எனக்குள் வந்தபடினாலே இப்போ நான் அவருக்கு சொந்தமாயிட்டேன். கிரைஸ்ட் கான்ஷியஸ். கிறிஸ்துவின் சிந்தை எப்படி மாறுது பாருங்க, எப்படி நான் எண்ணத்தை மாத்திரம் பாருங்க. யோவான் இதை படிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நல்ல கைகளை தட்டி தேவனை நாம் துதிப்போம். கர்த்தர் சொல்றார், நீ என்ன? என்னுடையவள், நீ என்னுடையவன். அப்போ எனக்கு முதல் காரியம் என்ன? யூனியன், அவர் ஜீவன் உண்டாகிறது. பிறகு அதனால் எனக்கு எந்த குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, எனக்கு அஷூரன்ஸ் கொடுக்கப்படுகிறது. எதனால் இந்த அஷூரன்ஸ் வருதுன்னா, நான் அவருக்கு சொந்தமானவன். அவர் சொல்றார், நீ என்னுடையவன். எப்படி அவருடையவர்களா நம்ம மாறணும்? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், சில வசனம் கொடுத்துட்டு நம்ம செய்தி போலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிக்க. உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? சார், நீங்க உங்களுடையவர்கள் அல்ல. இப்போ இந்த சரீரம் தேவன் தங்கும் ஒரு ஆலயம். 20வது வசனம் படிங்க. நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே. எதுக்கு? விலை கொடுத்து வாங்கியிருக்காராம். விலையிலையா சொல்லுவாங்க. ஒரு பொருளை நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டோம்னா
அது எனக்கு சொந்தம். எனக்கு சொந்தம் சொல்லும்போது அது பாதுகாக்கிறது, அதோடைய அதை பத்திரமா வச்சுக்கிறது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுற மாதிரி சார். 1,00,000 ரூபா கொடுத்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, லாரியில் ட்ரக்கில் வந்து இறக்குறோம். இறக்கும் போது வாங்கினவன் கூட இருக்கிறானா இல்லையா? சொல்லுங்க. வச்சுட்டு போப்பா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களா? இங்கே கூட இருக்கிறீங்க, எதுக்கு? எதை இடிச்சிட போகிறான், உடச்சிட போகிறான், அவன் பத்திரமா வைக்கணும். அப்போ அதில் வைக்கும்போது டொம்முன்னு வச்சாக்கா பேச சிரிச்சிட்டே இருப்பீங்களா? சொல்வீங்க, என்னடா இப்படி வைக்கிற, பார்த்து வை, விலை கொடுத்து வாங்கியிருக்கோம், அது ஒரு சொட்டை கூட விழக்கூடாது, ஒரு அடி கூட விழக்கூடாது. உன்னை விலை கொடுத்து வாங்கணும் சொல்ல, உன்னை தொட்டா என் கண்மணியை தொட்டா மாதிரி. எப்படி அவர் அனுமதிப்பாரு? அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கான ஒரு விலையை கொடுத்துருக்காரு பாருங்க. இன்னொரு வசனம் பார்ப்போம், 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம். இப்போ எப்படி என் மனசை நான் புதுசாக்குறேன்? உள்ளத்தில் நான் யார், எனக்கு என்ன நடந்தது, அவராலே எனக்கு என்ன, என்னுடைய அடையாளம் என்னன்னு ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காட்டிட்டு வரேன். நம்ம வந்து சும்மா கோயிலுக்கு வந்தேன் எல்லாம் என்ன கொஞ்சம் பாருங்க, வசனம் அப்புறம் பார்க்கலாம். சில பேர் நான் ரட்சிப்புன்னா தேவனோட ஏற்பட்ட ஒரு என்கவுண்டர், அல்லது அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், இல்லைன்னு சொல்லலை. சில நேரத்தில் உங்களுக்கு சரீரத்தில் வியாதி இருந்திருக்கலாம், சுகம் கிடைச்சிருக்கும், அல்லது கனவு வந்திருக்கலாம், அல்லது லைட் அடிச்ச மாதிரி இருந்திருக்கலாம், சரீரத்தில் ஏதாவது ஒரு ஏற்பட்டிருக்கலாம், தொட்டா மாதிரி இருக்கலாம், ஏதோ சம்திங் ஹேப்பன், ஏதோ ஒன்று நடந்துச்சு. அது நடந்த பிறகு நீங்க அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நினைக்கிறீங்க, உங்க கண்ணு திறந்துச்சு, திறந்துட்டு நீங்க கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப கோயிலுக்கு வரீங்க, வந்த பிறகுதான் ரட்சிப்பு வருது. அந்த ரட்சிப்பு எப்படி வருதுன்னா, ஒரு காரியத்தை குறித்து கேள்விப்படுறோம் சபையில். உங்களுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் ஒருவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக மரித்ததையும், அவர் அடக்கம் செய்யப்பட்டதை கேள்விப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்று இருதயத்தில் விசுவாசிச்ச உடனே உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகணும். ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை செய்யும், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கிறோம், விசுவாசம் வந்த பிறகு வாயில சொல்றோம் அவரே ஆண்டவர். அப்போ ஒரு மனுஷன், ஒரு மனுஷி சபைக்கு வரும்போது சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்படணும். சிலுவையிலே இயேசு செய்து முடித்த அந்த நல்ல செய்தி, காஸ்பல், சுவிசேஷம். எத்தனை வருஷம் கோயிலுக்கு போறோம் முக்கியம் இல்லை, ஆனா அந்த சிலுவையை குறித்து அந்த உபதேசம் கேட்டோமா, அவர் என்ன செய்தார்னு தெரியுமா, ஏன் அவர் அந்த சிலுவையில மரித்தார், அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம்னா, இருதயத்துல விசுவாசிச்ச பிறகு ஒரு காரியம் நடக்குது பாருங்க. எனக்கு தெரியும் அவர் என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார், நான் அவருக்கு சொந்தமாயிட்டேன். அப்படிப்பட்டவங்க என்ன சொல்றாங்கன்னா, பயப்படுறதே இல்லை. அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் எனக்கு விரோதம் மந்திரம் வச்சுட்டாங்க, எங்க குடும்பத்துல ஒரு செத்த ஆவி இருக்குது, இதெல்லாம் ரட்சிக்கப்படாத குரூப் மாதிரி பாக்குறீங்க. அப்படி சொல்லிட்டாரு, ரட்சிப்பு இல்லை, அனுபவம் இருக்குது, கனவு இருக்குது, தரிசனம் இருக்குது, ஏதோ ஒரு தொட்ட ஒரு அனுபவம் இருக்குது. ஆனால் அவர்களுக்கு ரட்சிப்பு என்பது ஒரு தரமான வாழ்வு, தேவனோடு இருக்கக்கூடிய உறவு, ஐக்கியம். அவர்கள் அவரை அறிந்திருக்கிறார்கள். அப்போ இந்த விசுவாசி தேவனை குறித்து அறியும் பொழுது அவங்க சொல்றாங்க, யார் என்ன மறந்தான்னா, கைவிடப்பட்டா என்ன, நான் பயப்பட மாட்டேன், என் தேவன் என்னை விட்டு விலக மாட்டார். அதனால் தைரியம் கொண்டு அவங்க சொல்றாங்க, என் தேவன் என் சகாய, மனுஷன் என்ன செய்ய முடியும். பிரச்சனை வந்தா என்ன சொல்றாங்க நீங்க பாருங்க. நீங்க ஆச்சரியப்பட்டிருக்கலாம், என்ன அப்படி அவர் போய் ரட்சிக்கப்படலன்ட்டார். சோதனை காலத்துல என்ன பேசுறாங்க, நெருக்கப்படும் போது என்ன பேசுறாங்க, பேயை பத்தி பேசுறாங்களா, கட்டுகளை பத்தி பேசுறாங்களா, மந்திரங்களை பத்தி பேசுறாங்களா? அல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், உலகத்தினுடைய காட்டிலும் எனக்குள் ஒரு பெரியவர் இருக்கிறார், எனக்கு தெரியும், என் கையை அவர் பிடித்திருக்கிறார், நான் அக்கினி கூடாய் நடந்தாலும் வேகாது இருப்பேன், என்னை அழைத்த தேவன் பெரியவர் சொன்னா அவங்களுக்கும் அவருக்கு நல்ல உறவு இருக்கு பாருங்க. அந்த உறவு தாங்க ரட்சிப்பு. பட்டுட்டு இருந்தனா, ராத்திரி எனக்கு ஒரு கனவு வந்தது, கர்த்தர் காதுல பேசினாரு. இன்னைக்கு கர்த்தர் காதுல பேசும், நாளைக்கு பேய் வந்து பேசும். அதே ஆள் அப்படிதான் சொல்றேன், ராத்திரி பேய் வந்தது. ஏங்க நேற்று சொன்னீங்க கர்த்தர் கூட இருந்தார், நல்லா இருந்தீங்க, சபையில நல்லா குதிச்சு ஆடி பாடினீங்க, வீட்டுக்கு வந்தவனா அந்த வீட்டுல ஒரு பேய் இருக்குதுன்றாங்க. ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்புன்னு சொன்னா தேவனோட ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம், ஒரு உறவு. இப்ப படிக்கலாம் 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. நீங்க யாருன்னு அடையாளம் பாருங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து படிங்க.
இப்போ இந்த தமிழை நம்ம புரிகிற மாதிரி படிக்கிறேன், ராமேன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது, சில நேரத்தில் நம்மளுக்கு தமிழ் புரியாமல் ஆயிடும். அதெல்லாம் சரியாக நம்ம அதை கவனிக்க மாட்டோம். தவறுகிறோம். புரியலன்னா நம்ம உள்ளே போகாது. நம்ம ஒரு காலத்தில் இருளில், அவர் யாருன்னே தெரியாமல் ஒரு இருளில் இருந்தோம். உறவு இல்லை, ஐக்கியம். அவரை பற்றி நிறைய கேட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கும் அவருக்கு இருக்கிற உறவு தெரியல. ஏன்னா எனக்கு வெளிச்சம் இல்லை, புரிஞ்சுக்கல, எனக்கு வெளிப்பாடு இல்லை. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தர் என்ன வந்துட்டார்னா, அவருக்கும் எனக்கும் ஒரு உறவை கொடுத்து ஒளியின் இடத்திலே அண்டர்ஸ்டாண்டிங்ல வெளிப்பாட்டுக்குள்ள என்ன கொண்டு வந்துட்டார். எதுக்கு கொண்டு வந்தார்னா, என் பாடுகளை பத்தி சொல்றதுக்கு இல்ல, அவர் சிலுவையில் செய்த மகத்துவத்தை, புண்ணியத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி மட்டுமல்ல, நான் ராஜ ரீக ஆசாரிய கூட்டம். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம், பஞ்ச பரதேசி சாமியார் கூட்டம் அல்ல, நாங்கள் ராஜ ரீக ஆசாரிய கூட்டம். கையில தட்டி தேவனை துணி அப்படியே எல்லாத்தையும் திறந்து போட்டு ஒண்ணு இல்லாம ஏதோ ஒன்று தடுத்திக்கின்னு முடிய சொரிஞ்சுக்கிட்டு வாழ்றது பரதேசி கூட்டத்துல நம்ம இல்லை. ராயல் பிரீஸ்ட்ஹுட் சொல்லுவோம், ராஜ ரீக ஆசாரிய கூட்டம். நல்லா கையில தட்டி தேவனை துணி. நம்மளுக்கு புரிய மாட்டேன். சாமியார்னா இப்படிதான் இருப்பான்னு ஒரு அடையாளம் இருக்கு. சாமியார்னா இப்படி இருக்கணும். தமிழ்ல சொன்னா சாமியார், சாமியார்னு சொல்றவன் கரெக்டா இருக்கணும், நல்லா இருக்கணும், ராயலா இருக்கணும். நாங்க வெறும் பிரீஸ்ட்ஹுட் கிடையாது, ராயல் பிரீஸ்ட்ஹுட். எல்லாம் சொல்லுவோம், ராஜரீக ஆசாரிய கூட்டம். அடுத்தது பரிசுத்த ஜாதி. அப்புறம் அவருக்கு சொந்தமான ஜனம். நல்லா சொல்லுங்க, நான் அவருக்கு சொந்தமானவன். சொல்லுங்க, நான் சொந்தமானவள். திரும்ப சொல்லுங்க. இப்போ இந்த மனதை புதுப்பிக்கணும்னா, உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளாக்கப்பட்ட நான் யார் என்ற அடையாளம் தெரிஞ்சாதான் என் மனசை மாற்றப்படும். நான் என்னவா இருக்கிறனோ அப்படியாக தேவன் என்ன சிருஷ்டிச்சார், அவரை மாதிரி சிருஷ்டிச்சார். எனக்கு ஒரு மறுபிறப்பை கொடுத்துட்டாரு. பட் ஆனா நான் எங்க இருக்கிறேன், எந்த கூட்டத்தில் இருக்கிறேன், நான் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி தான் இருப்பேன். அதனால நமக்கு புதிதாக்குறது ரொம்ப அவசியம். அதை குறித்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி அதை நம்ம பார்க்கலாம், வீடியோவில் பாருங்க. அதாவது நம்ம யார், நான் என்னவாக இருக்கிறேன் என்ற அடையாளத்தை நான் தெரிஞ்சாதான் நான் நல்லா வாழ முடியும். இந்த ஸ்டோரி ஒரு கழுகை பற்றி சொல்லப்பட்ட ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் ராத்திரி பயங்கரமான இடியும் மின்னலும் மழையும் அடிக்குது. அந்த மரத்துல ஒரு கழுகு கூடு கட்டி தன் குஞ்சை வச்சது. காற்று பலமா அடிச்ச உடனே அந்த குஞ்சு மேல இருந்து கீழ் விழும்பொழுது அப்படியே ஒரு தரையில நம்பிக்கை இழந்து ஒரு தண்ணியில விழுந்து போச்சு. குளிர்ல நடுங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த வழியா ஒரு குடியானவன் அது குளிர்ல கஷ்டப்படுறதை பார்த்து அது மேல இறக்கப்பட்டு ஜென்ட்லா அதை எடுத்துட்டு போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அதை எடுத்துட்டு போய் கோழி குஞ்சு வளர்க்குற அந்த கூட்டத்தில் இந்த கழுகை கொண்டு போய் வச்சிட்டார். அது அந்த கோழி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதோட வளரும்போது கோழி சீக்கிரம் மாதிரியே சீச்சு அதோட கூட அதுதான் அம்மா நினச்சி அந்த கூட்டத்தோட ஒன்னோடு ஒன்னா அது வளர்ந்து வரும். ஒரு நாள் கூட வானத்தை அது உயர்ந்து பார்த்ததே இல்லை. கோழி மாதிரியே நடக்கிறது, கோழி புத்தியோடு அது வாழ்ந்துட்டு. காலங்கள் கடந்து போகுது, வளர்ந்து மெஜஸ்டிக்கா. ஆனால் அதோட எண்ணங்கள் எல்லாம் கோழி மனம். வளர்ந்தது தோற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாடி. ஆனால் ஒரு நாள் ஒரு ஞானமுள்ள ஒரு வயசானவர் அவர் பார்த்து சொன்னார், என்னப்பா கழுகு கோழியோடு நடக்குதே அப்படின்னு. உடனே அந்த குடியானவன் சொன்னார், இல்லை இல்லை இல்லை, இதுவும் கோழி தான், கோழியோடு நடந்து கோழியோடு இருந்து கோழி மாதிரியே இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, இல்லை அப்படி இல்லை, இது கழுகு, இது பறக்கும், இது உயர பறக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அவர் அந்த கழுகை ஜென்டலா கையில பிடிச்சு சொன்னாரு, உனக்கு பார், உனக்கு எவ்வளவு உயர்ந்த செட்டைகள் இருக்கு, உன்னுடைய சரீர தோற்றத்தை பார், வானத்துல செட்டை எடுத்து நீ அருமையா எழ முடியுமேன்னு சொன்னா அதுக்கு ஒரே குழப்பமா, இல்லை இல்லை என்னால பறக்கவே முடியாது, நான் ஒரு கோழி அப்படின்னு அது சொன்ன. சரின்னு சொல்லி அவர் அந்த கழுகை கொஞ்சம் கையில எடுத்து உயர்த்தி பிடிச்சு, இப்ப நான் உனக்கு தைரியம் கொடுக்குறேன், பற அப்படின்னு உற்சாகமா சொல்றாரு. பொத்துன்னு கீழே வந்துச்சு. அது கோழி கூடியே நடந்து போய் அவங்க அம்மா பக்கத்துல போய் நின்றுச்சு. அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. சரி,
நீ கோழியை நினைச்சிட்டு இருக்க, ஆனா நீ இவரு சொல்றாரு வளர்த்தவர், இல்ல பத்தியா கோழி தான், இல்ல 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 அப்படின்னு சொல்லி அவரு அதை கையில எடுத்து அந்த கூரைக்கு உயரமா உயர்த்தி பிடிச்சு நீ பற அப்படின்னு சொல்லி விட்டா திரும்ப பொத்துன்னு கீழே வந்து திரும்பவும் 2வது தடவை விழுந்து ட்ரை பண்ணி பார்த்தது, முடியல. அப்புறம் அப்படியே தரையில சொன்ன ஒரு நாள் தீர்மானம், 3வது நாள் அதை எடுத்துட்டு ஒரு உயர்ந்த மலைக்கு நேராக கொண்டு போனார். அந்த இடத்துல கொண்டு போய் காட்டுறாரு, இந்த பொன்னிறமா இருக்கக்கூடிய காலை அதை பார், எவ்வளவு அழகா இருக்குது, கொஞ்சம் மேலே ஓக்கி பார், நீ உயர்ந்த இடத்துல நீ மேலே எழும்ப முடியும், அதுதான் உன்னுடைய இடம், உன்னால பறக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே முதல் தடவை அந்த செய்தியை கேட்ட உடனே அது உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அதனுடைய கண்கள் திறக்குது. இதுவரை இல்லாத அளவுக்கு உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு அசைதல் அதுக்கு கிடைச்சிடுச்சு. சட்டையை விரிச்சுது. சொல்லிச்சு, ஐயோ பயமா இருக்குது, நான் விழுந்துருவேன்னு சொல்லி. அவர் சொன்னார், இல்லை எல்லா கழுகும் அப்படிதான், அதில் வந்து பறக்க முயற்சி எடுக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், ஆனால் உன் முடிவை நீ இதில் நிறுத்திடக்கூடாது, நாளை பறக்க முடியும்னு அந்த வயசானவர் சொல்றார். நீ கழுகு, உன் சட்டையை விரி, இந்த தடவை உன்னால பறக்க முடியும், நீ விழுந்துருவன் நினைக்காத, நீ உயர பறக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அது சட்டையை அடித்து மேலே எழும்பி அது உயர உயர பறந்து மேலே போனது. That's a story. வெறும் இது ஒரு கதையா கேட்காதீங்க, நல்ல கவனி. நம்ம கூட இதே மாதிரி தான், கழுகு கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க சில நேரத்தில் சரியான கூட்டத்தில் போய் சேரல. நீங்க தப்பான கூட்டத்தில் போனீங்கன்னா அவங்கள மாதிரியே தான் நீங்க இருப்பீங்க. ஆனா அது கீழே இருக்கிறத சீச்சிக்கிட்டு கோழி தின்ற பூச்சியும் புழியும் தின்னுக்கிட்டு அங்க கிடக்குது. ஆனா அது வானத்துல உயர பறக்க வேண்டிய ஒரு கழுகு, பறவையிலே ராஜ இனத்தை சார்ந்த, அது புத்தி மாறவே இல்லை. பல தடவை சொல்லியும் அதுக்குள்ள அந்த எண்ணங்கள் மாறல. ஆனா உண்மையில் யார் அது? கழுகு. நீங்களும் நானும் உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகள், ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஆனா நம்ம ஒவ்வொரு தடவையும் மீட்கப்பட்ட பாவி, பழைய பாவி, நான் பாவத்தை செய்துட்டேன், கர்த்தர் என் மேல பிரியமா இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்களால எழும்பவே முடியாது. உங்க சூழ்நிலையை விட்டு எழும்ப முடியாது, வியாதியிலிருந்து எழும்ப முடியாது. ஏனென்றால் உங்களுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி, ஒரு தாழ்வு மனப்பான்மை. பிரியமானவர்களே, எல்லாம் கவனிங்க, இயேசு உங்கள் பாவங்களை மன்னிச்சிட்டார். உங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? புது சிருஷ்டி என்றால் மதம் மாறல. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னேடியே காதுள்ளவன் கேட்க கடவன், எல்லா பாவங்களையும் இயேசு எல்லாவற்றையும் சிலுவையிலே மன்னித்து விட்டார். பிரியமான நல்ல கரங்களை தட்டி ரிஜாய்ஸ் பண்ண. இப்ப செய்த பாவத்தை குறித்து நீங்க யோசிக்கிறீங்க, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் பாவத்தை மன்னிச்சு. ஆனா ஒவ்வொருத்தரையும் பிசாசு சொல்றான், இல்ல உன்னால பறக்க முடியாது, உன்னால ஜபிக்க முடியாது, கர்த்தர் உன் மேல பிரியமா இல்ல. அப்ப கேட்கும்போது உனக்கு ஒரு பயம் வருது. ஏனென்றால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கிறீர்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்ட விரும்புகிறேன். நம்முடைய வார்த்தையை நல்லா பேசணுமா? மதுரமான வார்த்தைகள் சில காரியங்களை கற்றுக்கொள்ளும். நீதிமொழியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்துக்கு நம்ம போலாம். நீதிமொழி 16ஆம் அதிகாரம், நீதிமொழி 16ஆம் அதிகாரம் இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான், உதடுகளின் மதுரம் கல்வியை, learning is increased. நல்ல வார்த்தைய, தேவன் செய்த மதுரமான காரியத்தை எந்த வாயில பேசுறீங்களோ, இனிமையான வார்த்தையை பேசுறீங்களோ, நிறைய காரியத்தை கத்துக்குவீங்க. தேவன் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள். அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு காரியத்தை நான் காட்ட விரும்புறேன். நியாயப்பிரமாணம் கிருபைக்கு உள்ள வித்தியாசத்தை நான் காட்ட விரும்புறேன். நியாயப்பிரமாணம் மோசேயினால கொடுக்கப்பட்டது, நமக்கு கிருபை இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு உண்டானது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த குற்ற மனசாட்சி, பாவம் வரும்பொழுது அது நினைக்கிறாங்க, எனக்கு பலவீனமா இருக்கு, செய்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன், கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ளல, என்னை தள்ளிட்டாரு, அவருடைய பார்வையில் நான் நீதிமான் அல்ல, நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடையில இருக்கிறேன். கஷ்டம் வரும்போது சொல்றாங்க, பரவாயில்ல கர்த்தர் தண்டிக்கிறார், நான் செய்த தப்புக்கு இன்னும் வேணும்னு சொல்லி சில பேர் ஏற்றுக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க, என்ன பண்றது ஐயா, எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சாபமான வாழ்க்கை, அங்கேயே சீச்சுக்கிட்டு அதே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு வாழ்க்கையில முன்ன போக முடியுன்ற எண்ணமே இல்லாம வாழ்க்கை. ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? இந்த நியாயப்பிரமாணம் உங்களை குற்றப்படுத்தலாம்,
ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து ஒருவராலே நமக்கு என்ன நடந்தது என்றத இததான் பைபிள்ல நமக்கு சுவிசேஷன் சொல்லுதுங்க. காஸ்பல், நல்ல செய்தி, சிலுவையில் இயேசு முடித்த நல்ல செய்தி. எல்லாம் சொல்லுங்க, சிலுவையிலே இயேசு செய்து முடித்த நல்ல செய்தி. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு அவர செய்தி வேணுமா, பிசாசு செய்தி வேணுமா? நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கீங்க பாருங்க. உங்களுடைய பலவீனத்தை சுட்டி காட்டி நீங்க செய்த பாவத்தை குறித்து சொல்றாங்களா, அல்லது உங்களுக்கு விரோதமாக இருக்க தீய சக்திகளை குறித்து பேசுறாங்களா, அல்லது இயேசு செய்து முடித்த காரியத்தை பற்றி சொல்றாங்களா? எதை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம்? இன்னைக்கு கிறிஸ்தவர்களை மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா அந்த பிசாசும் எதிர்ப்புகளும் அவங்கள குறித்தும் அவங்க செய்த காரியத்தை தான் ஹைலைட் பண்ணி இதனாலதான் இப்படி வாழ்கிறேன் என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை. The more I speak about the law, definitely you will lose your confidence. நான் சட்டத்தை குறித்து நியாயப்பிரமாணத்தை குறித்து பேச பேச குற்ற மனசாட்சி அதே இடத்துல கிளறிட்டு அங்கேயே தான் இருப்பீங்களே ஒழிய உங்களால் எழுந்திருக்க முடியாது. ஆனா என்ன நடந்தது படிப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம பார்க்கலாங்க. இந்த பழைய ஏற்பாடு என்ன, மோசேயின் வழியாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். கற்களினால் எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களினாலே பதிந்திருந்த என்ன மாதிரி ஊழியம் அது? அப்போ நியாயப்பிரமாண ஊழியம் என்பது, பழைய ஏற்பாடு என்பது என்ன ஊழியம்? அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். மரணம் என்றால் பிரிவு, தேவனோடு உங்களை சேர்க்காது. நியாயப்பிரமாணத்தை குறித்து பேச பேச உங்களுக்கும் தேவனுக்குள்ள பிரிவை தான் அது காட்டுமே ஒழிய உங்களை சேர்க்காது. அது எழுத்துக்களை எழுதப்பட்டு கல்ல பதிஞ்சு கொடுத்து, அது என்ன? 10 commandments இல்லையா, மோசே கையில கொடுத்து. அது வெறும் 10 கட்டளை இல்லை, உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 613 கட்டளை இருக்குன்னு. அதுல யாக்கோபு சொல்றாரு, எல்லாத்தையும் கை கொண்டு அதுல ஒண்ணு மீறினா கூட நீங்க குற்றவாளியா இருப்பீங்க. இந்த வழியா நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பிரிவு. இதை படிக்கும் போதெல்லாம், இதை பத்தி பேசும் போதெல்லாம், நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்ல சொல்ல கேட்க கேட்க எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு பிரிவை தான் காட்டுது. என்னால் அவர்கிட்ட போக முடியல. ஆனா என்னதான் நடந்தது படிக்கலாம். 14வது வசனம் படிக்க, அதே அதிகாரம் 14வது வசனம். அவங்களுக்கு இந்த கட்டளையை குறித்து சொல்லும் போது அவங்க மனசு ரொம்ப கல்லு மாதிரி ஆயிடுச்சு. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில், எல்லாம் சொல்லுங்க. அப்ப பழைய ஏற்பாடுனா என்ன அர்த்தம்? Law comes, the Israel people that received the law from Moses. இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை மோசே கிட்ட வாங்கினாங்கல்ல, அதுதான் பழைய பிரமாணம், அதுதான் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு அதை படிச்சா அல்ல அந்த கட்டளையை படிச்சா மனசு பார்த்தீங்கன்னா கடினம் ஆயிடுது. அவர்கள் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. ஆனா நல்ல செய்தி, அந்த முக்காடு குற்ற மனசாட்சி, கர்த்தர்கிட்ட போக முடியாது என்ற அவல நிலை கிறிஸ்துவினாலே அது நீக்கப்படுகிறது. அப்ப கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்க வேதத்தை படிக்கும்போது, பழைய ஏற்பாடு படிக்கும்போது, அது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அது வரைக்குமே பழைய ஏற்பாடு குறித்து சொல்லப்படும் நிறைய காரியம். இயேசுநாதர் வரும்போது அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா சொன்னார். அதை கேட்கும் போதே நமக்கு தெரியும் நம்மளால அதை கை கொள்ளவே முடியாது என்ற ஒரு இதுதான் வண்டாகும். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்படணும்னா, இன்னொருடைய பாவத்தை நீ மன்னிக்கலன்னா உன் பாவங்கள் மன்னிக்கப்படாதுன்னு சொல்றாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா மன்னிப்பார். தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னியாது இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும். என் பாவம் மன்னிக்கப்படனா என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ். நான் அவனுக்கு மன்னிச்சுட்டா என் பாவம் மன்னிக்கும். இது உண்மைதானா? அப்படித்தானா? இயேசுநாதர் சொன்னதே நீங்க ஒரு கொஸ்டின் மார்க் போடுறீங்களான்னாதீங்க, கவனி. அவர் சொன்னது நிறைய கேட்குறேன், நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க அது செய்ய முடியுமான்னு யோசி. உன் கண் உனக்கு இடரில் உண்டாக்கினால் உன் கண்ணை, உங்கள் கண்ணு உங்களுக்கு பிரச்சனை வந்ததே இல்லையா அப்படின்னு தொட்டு நீங்க வீட்டில் யோசிப்பார். சுருக்கமா சொல்ல போனா திருட்டு பார்வை, தப்பான பார்வை வந்ததே இல்லையா?
ஆனா விடுங்க, அது தெரியும். அப்படி வரும்போது நம்ம கண்ணை பிடுங்கிட்டு போட்டோமா? அப்படின்னா சபையில எல்லாம் குருட்டு பாவீங்களா இருப்பாங்க. கை நமக்கு இடர்கள் உண்டாக்கினால் கையை முறிச்சு போடுனார். எல்லாரும் நல்லா தானே இருக்கிறோம். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அவளோடு நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்றார். இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாகும். இப்படி நீங்க வரிசையா படிச்சுட்டே வரும்போது இன்னொன்னு சொல்றாரு, ஒருவனை மூடனே என்று சொன்னால் நீ எரி நரகத்துக்கு போய்விடுவா. நம்ம இதெல்லாமா பிரதர் அநியாயமா இருக்குது, ஏன் நம்ம அவன் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கோம்ல, சொன்னது இல்லை. பிள்ளைய கூட நீங்க சொல்லியிருப்பீங்க, அறிவு இருக்கா அவனுக்கு கேட்டிருக்கீங்களா இல்லையா? பேசாம இருக்காங்க. ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லுவோம், அவன் கிடக்கிறான் முட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதான் நிபுணர் என்ன சொல்றாருன்னா, யாரையாவது ஒருத்தர் நீ அறிவு கெட்டவன் முட்டாள் சொன்னா நீ எங்க போயிடுவ? எரி நரகத்து. இதுல என்ன, வாட் இஸ் ட்ரைங் டு சே? நானாக பெர்ஃபெக்டா வாழவே முடியாது. சொல்லுங்க, நானாகவே பரிபூர்ணமா வாழ முடியாது, நீதிமானா வாழ முடியாது. நம்ம எல்லாரும் பாவிகள். நம்ம என்ன எப்படி கிளாசிஃபை பண்றோம்? சின்ன பாவம், பெரிய பாவம், பெரிய பாவம். அவர்கிட்ட அப்படிலாம் கிடையாது. பாவம்னா விஷம். பாவத்தின் சம்பளம் சைனட் மாதிரி. சைனட்டை இவ்வளோண்டு சாப்பிட்டாலும் செத்துருவேன், நிறைய சாப்பிட்டாலும் செத்துருவேன். நாக்கில் பட்டாலுமே நீ செத்துருவேன். இந்த மாதிரி இவ்வளோ விஷம். பாவத்தின் சம்பளம் விஷம். விஷம் பாருங்க, அந்த விஷம் ஒன்றுடும். அப்போ அந்த கொடுக்க உடைக்க தான் ஏசுனது தான். இந்த பாம்புக்கு விஷம் எங்க இருக்கு? பல்லுல. தேளுக்கு எங்க இருக்குது? கொடுக்கல. இயேசு மரித்த பிறகு சொல்ற, மரணமே கூரெங்கே, பாதாளமே, அந்த பாவத்தை என் நேசு அழிச்சு போட்டாங்க. இப்ப நல்ல செய்தி என்னன்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ஏதாவது ஒண்ணு செய்து இந்த லாவை பிராக்டிஸ் பண்ணி, ஏன் கர்த்தர் இதை வைக்கும் போது நமக்கு ஒரு காரியத்தை காட்டுறேன்னா, ஐ நீட் சேவியர். என்னால நான் ரட்சிப்பை பெற முடியாது. ஏனென்றால் இந்த தேவன் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சொல்றேன், மகா பெரிய பரிசுத்தம். அந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பா ஒரு மனுஷன் தானாகவே பெர்ஃபார்ம் பண்ணி அவன் செய்து அவருக்கு முன்னாடி எந்தவித குற்ற மனசாட்சி இல்லாம நிற்க முடியாது. காரணம் நம்ம ஆதாம் வழியாக வந்த பாவம் நமக்குள்ள இருக்கிறதுனால இந்த கட்டளை கொடுத்த பிறகு இந்த பாவத்தை எக்ஸ்போஸ் பண்ணுச்சு. எனக்குள்ள இருக்கிறத எனக்கு காட்டுச்சு. நியாயப்பிரமாண கட்டளை நல்லது பாருங்க, ஆனா நல்லது கொடுக்கல. அது பரிசுத்தமானது பரிசுத்த கொடுக்கல, நீதியானது நீதியை கொடுக்கல. என்ன அப்படியே விட்டுச்சு. இருக்கிற நிலையை காட்டுச்ச வழி என்னால் அதிலிருந்து அந்த கட்டளையை படிச்சு பிராக்டிஸ் பண்ணி என்ன அந்த கட்டளை என்னை சுத்தப்படுத்தல, என்ன நீதிமானாக்கல. மாறாக என்னை தண்டிக்க சொல்லிச்சு. அந்த கட்டளை செய்ய முடியல. அந்த கட்டளை பரிசுத்தமான சொல்லி பரிசுத்த கொடுக்கல. ஆனா நல்ல செய்தி என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம படிக்கலாம். அங்க பாருங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். எல்லாம் சொல்லுவோம் அது எப்படின்னு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? காணாம போயிடாதீங்க. பாஸ்டர் பல தடவை சொல்லியிருக்காரு, எனக்கு தெரிய நினைச்சிடாதீங்க. பரவாயில்ல, இதை விட்டா வேற சுவிசேஷமே கிடையாது. முதல்ல இது நல்ல பேசிக்கா வந்த பிறகுதான் மற்றதெல்லாம் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். ஒவ்வொரு தடவையும் உங்க வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது உங்களுக்கு உடனே நீங்க நினைக்கிறீங்க, நான் எங்கேதோ தப்பு பண்ணிட்டேன், கர்த்தர் என்னை தண்டிக்கிறாரு. நீங்க அப்படி நினைக்க கூடாது. இப்போ நீங்க ஒரு காரியம் புரியணும். Grace does not give us freedom to do sin. கிருபை பாவத்தை செய்யறதுக்கு கொடுக்கல, but it gives us freedom from sin. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. கிருபை பாவத்தை நீங்க செய்யலாம்னு கொடுக்கல, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் கிருபையை கொடுத்தார். கிருபையை கொடுத்தது பாவத்தை செய்யறதுக்கு அல்ல, கிருபை கொடுத்தது பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படி. அதாவது நான் தகுதியே இல்லாதவன், எனக்கு ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்தார். அது என்னன்னு படிக்கும் போது அது எப்படி எனில் படிங்கிறது மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், தேவனே செய்யும்படி. திரும்ப சொல்லுங்க, நியாய பிரமாணம் செய்ய முடியல, அதை செய்ய முடியாததை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும்
பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி அவர் சரீரத்திலே பாவத்தை தண்டிச்சிட்டார். பாவம் என்ன தண்டிக்க சொல்லுது, சட்டம் என்ன தண்டிக்க சொல்லுது. ஆனா நடந்த சம்பவம் நல்லா கவனிங்க. அந்த பாவம் என்ன தண்டிக்கப்படி சொன்னதே, அந்த பாவத்தை அவர் சரீரத்தில் வச்சு அந்த பாவத்தை தண்டிச்சார். அந்த பாவம் தண்டிக்கப்பட்டதுதான் அந்த சிலுவை காட்சி. அந்த சிலுவையில சின்ன பின்னமா அடிச்சு நொறுக்கப்பட்டு நிர்வாணமா காரி துப்பப்பட்டவராய் நின்னது என்னன்னா, நல்லா கவனிங்க, என் பாவம் அவர் சரீரத்திலே சுமத்தப்பட்டதால். அவர் யார்? பரிசுத்தர். இயேசு ஆதியிலே இருந்தவர், வார்த்தையாய் இருந்தவர், அவரை கொண்டு அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது தேவனுடைய தற்ஸ்வரூபம். அவர் மகிமையின் பிரகாசமான தேவன். எனக்காக உனக்காக பாவ மனுஷ சாயலாகி இந்த உலகத்தில் நமக்கு ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். என்னன்னா, இந்த நியாயப்பிரமாணம் என்னை அடிக்க சொல்லுது, என்னை கொல்ல சொல்லுது, நான் தண்டிக்கப்பட வேண்டும் சொல்லுது. அது எனக்கு ஹெல்ப் பண்ணல, என்னை காப்பாத்தல, எனக்கு உதவி செய்யல, எனக்கு நன்மையை கொடுக்கல. அது செய்ய முடியாததை தேவன் செய்யும்படி தமது குமாரனை பாவ மனுஷ சாயலாக்கி அந்த சரீரத்திலே பாவம் தண்டிக்கப்பட்டபடினால் 4வது வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி அப்படி செய்தார். எப்ப நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறிச்சோ உங்களுக்கும் எனக்கும் ஆக்கின தீர்ப்பு இல்லை. நான் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு வந்தது எதுக்குன்னா, நியாயப்பிரமாணத்தை ஒன்றும் அழிக்கிறதுக்கு வரல. 5:17 சொல்லுது, அழிக்க வரல, நிறைவேற்ற வரல. அதை நிறைவேற்றின விதம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டேன். ரோமர் 8:8 எப்படி நிறைவேற்றினார்? அழிக்கிறதுக்கு வந்தாரா? நீ என்ன வேணா செய்துக்கோ, பாவத்தை பண்றதுக்கு வந்தாரு? இல்ல, அதனால செய்ய முடியல. அதை எப்படி நிறைவேற்றினார்? ஏன் நான் தைரியமா சொல்றேன்? எனக்கு என்ன நடந்தது? எந்த பாவம் என்ன தண்டிக்க சொன்னதோ அந்த பாவம் தண்டிக்கப்பட்டாகிவிட்டது. அவர் சரீரத்திலே என் பாவம் சுமத்தப்பட்டது. அவருடைய சிந்த ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டேன். இப்பொழுது நான் அவருக்கு சொந்தமாயிட்டேன். நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கும்போது பயம் இருந்தது, குற்ற மனசாட்சி இருந்தது, தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஆக்கினை தீர்ப்பு இருந்தது. கிருபையின் கீழ் வந்த பிறகு forgiveness, peace, எனக்குள்ளே பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் சமாதானமும் ஒரு பெரிய நிச்சயம் உண்டாயிற்று. இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். நியாயப்பிரமாணமும் கிருபையை குறித்து புரிந்து கொள்ளும்படி இப்ப நிறைய முறை நம்ம நியாயப்பிரமாணத்தை பிராக்டிஸ் பண்ணி எப்படியாவது அவருக்கு முன்னாடி அவரை பிரியப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். நம்ம எப்படி அவருக்கு பிரியமா வாழ முடியும்னா, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு அவருக்கு பிரியமா வாழ முடியும். இப்போ நான் எப்படி மன்னிக்க முடியும்? நான் யோசிக்கிறேன், பாவியா துரோகியா இருந்த என்ன அவர் மன்னிச்சாரு, நான் தண்டிக்கப்படணும். அந்த இடத்துல அவர் தண்டிக்கப்பட்டார்னா அது நிமித்தம் அவரை நான் மன்னிக்கிறேன். அது நிமித்தம் நான் பொறுமையா இருக்கேன். நான் ஏதோ என்னுடைய முயற்சி இல்லை, நான் யோசிக்கிறேன், என் உள்ளத்துல ஒரு அடையாளத்தை பார்க்கிறேன். எனக்கு என்ன நிகழ்ந்தது என்ற ஒரு காரியத்தை புரியும் பொழுது என்ற பெருமையா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. என் சைட்ல இருந்து கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்னுடைய பகுதியிலிருந்து எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு இல்லை. நான் ஒண்ணுமே இல்லாத போது என்னை நினைத்து, என்னை நேசித்து, எனக்காக மன்னித்து, என்னை இவ்வளவு தூரம் உயர்த்தி வச்சார்னா என்னால எப்படி இன்னொருத்தரை பார்த்து கேலி பண்ண முடியும்? எப்படி கேலி பண்ண முடியும்? குப்பையில் இருந்த என்னை இவ்வளவு உயர்த்தி வச்சார்னா எனக்கு எப்படி பெருமை வரும்? பெருமை வரது வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் குப்பையில இருந்தேன், பாவ சேற்றில் இருந்தேன். இன்னைக்கு நான் நிற்பதெல்லாம், நிர்மூலமாகாததெல்லாம் தேவனுடைய சுத்த கிருபை. ஆனா நியாயப்பிரமாணத்தின்படி பிராக்டிஸ் பண்ணி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி செல்ஃப் எஃபர்ட் செய்யறாங்க. பீப்புள் ஆர் தேர், ரொம்ப ஒழுக்கமா வாழ்றாங்க, மனைவியை நல்லா பார்த்துக்கிறாங்க, புருஷனை நல்லா மரியாதை கொடுக்குறாங்க, பிள்ளைகளை நல்லா வளர்க்குறாங்க, வேலையில் ரொம்ப உண்மையா இருக்காங்க. இப்போ அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அடைஞ்சிட்டேன், நான் ரொம்ப கரெக்டா வாழ்ந்துட்டேன். 2 பேருமே ஒழுக்கமா வாழ்ந்து கெட்டவனும், ஒழுக்கமா வாழ்ந்து கெட்டவனா இருக்கிறவனும், கெட்டவனா செய்து கெட்டவனா இருக்கிறவனும், ஆக மொத்தம் 2 பேரும் ஒரே லெவல். அவர் பார்வையில 2மே உள்ள வராதவன்.
அவங்க உள்ள போக முடியாது. நீங்க ஏதோ ஒரு ஒழுக்கமா வாழ்ந்துட்டேன், நான் அதை செய்துட்டேன், அதனால நான் என்ன கடவுள் ஏற்றுக்க மாட்டார். உங்க கிரியைகள் நிமித்தம் நீங்க வாழ முடியாதுன்னா அர்த்தம்னா நீயாகவே இந்த நீதியை சம்பாதிக்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப விலையேற பெற்றது. ரட்சிப்பு எவ்வளவா சொல்லுங்க? பொண்ணை விட வெள்ளியை விட இந்த உலகத்திற்கு செல்வம் நினைக்கிறோம்ல, அதை விட விலை ஜாஸ்தி. அதனால இந்த பூமியிலிருந்து எதையுமே நீ கான்ட்ரிபியூட் பண்ணி இதெல்லாம் கொடுத்துருக்க ஆண்டவரே என்ன ஏற்றுக்குங்க, என்ன நீதிமான் ஆக்குங்கன்னா அவர் சொல்றாரு, இல்லை நான் எடுக்க முடியாது. இது நீ செய்திருக்கிற, ஆனா என் பார்வையை பொறுத்த வரைக்கும் அது வெறும் அழுக்கும் கந்தை. நான் சொல்றாரு புரிய வைக்கணுமே. ஒரு ஸ்டோரி சொல்ற. ஒரு அப்பா 2 பையன். இந்த ஸ்டோரி சொல்லியிருக்கேன், இன்னைக்கு வேற மாதிரி பார்க்கலாம். முதல் பையன் ரொம்ப ஒழுக்கமானவன், நல்ல பையன், வயலில் போய் வேலை செய்வான், அப்படி நல்ல ஒழுக்கமாக வாழும். 2வது பையன் தருதலை பாரு, பொல்லாது ஆளு, அப்பாவுக்கு எதிர்த்து பேசும், தைரியமாக பேசும். அவன் ஒரு நாள் தைரியமாக அப்பா கிட்ட நின்று நேர் கேட்குறான், சொத்தை எழுதி கொடுங்க நான் போயிடுறேன்றான் வீட்டை விட்டு. ஒரு பிள்ளை வீட்டை விட்டு போகிறேன் எனக்கு இன்ஹெரிட்டன்ஸ் கொடுங்கன்னு கேட்குறான்னா, மூத்த பையன் இருக்கும்போது இந்த பையன் கேட்குறது யூத கல்ச்சரில் அது பெரிய தப்பு. 2வது அப்பா உயிராக இருக்கும்போது கேட்கக்கூடாது, அதோட பெரிய துரோகம். ஸோ அவன் அதெல்லாம் மதிக்கலை. எதுவுமே அவனுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. எனக்கு அதெல்லாம் தெரிய வேணாம், எந்த கொடுக்க வேண்டிய கொடுங்கன்னு அவங்க அப்பா வில்ஃபுல்லி இஸ் டிட். அவரே தானாக முன் வந்து கொடுத்துட்டார். அதில் வந்து தெரிஞ்சுங்க, முதல்ல 2 பேர் பார்த்தோம். ஒருத்தன் நல்லவனாக இருக்கிற கெட்டவனால இருக்கிறவங்க கெட்டவன். அவங்க மொத்தம் 2 பேரும் ஒன்று. ஆனால் இவர் ரொம்ப ஜென்டில், அவங்க அப்பா ரொம்ப ஜென்டில். இவர் தேவனுக்கு ஒரு படம். இவர் ரொம்ப ஜென்டில். அண்ணா அவங்க கிட்ட போற, எங்கடா போற, என்ன பண்ண போற, நீ பாரு நாசமா, எதுவுமே பேசு, பணத்தை கொடுத்து அமிச்சிட்டார். இவன் போய் அதை எடுத்துட்டு போயிட்டு, அது என்ன பணம் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வாரிசு நிமித்தம் வரக்கூடிய செல்வம். பணம் சம்பாரிச்சு வர்றதில்லை, அது ஃபேமிலி இன்ஹெரிட்டன்ஸ், குடும்பத்துடைய சொத்து, குடும்ப சொத்து. அதை எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப தப்பா வாழ்ந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அழிச்சிட்டு அந்த ஸ்டோரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அவன் போய் பன்னி மேய்க்கிற இடத்துல போனான். யூதர்கள் பன்னி மேய்க்கிற இடத்துல போகவே மாட்டாங்க, எங்க வேணா வேலைக்கு போவாங்க, நான் பன்னி மேய்க்கிற வேலையை பண்ணிக்கிட்டே போக மாட்டேன். அதாவது எந்த அளவுக்கு கேவலமா அவனுடைய வாழ்க்கை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏற்றுக்கொள்ள முடியாத அருவருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவனை படம் பிடிச்சு காட்டுறான். ரொம்ப மோசமான அந்த இடத்துல இருந்து அவனுக்கு வந்து அந்த அசுத்தத்தில் வாழுறான். ஆனா அவனுக்கு வந்து அது அந்த சாப்பாடு கூட கிடைக்கல. பாவ வாழ்க்கை, அசுத்தமான வாழ்வு உங்க வாழ்க்கையை அழிச்சிடும், உங்களை நிலகுலைய பண்ணும். அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஒரு நினைப்பு வருது, எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்க, நான் எதுக்கு இங்க இருக்கணும், வீட்டுக்கு போகலாம், நான் பிள்ளையா போய் நிற்க முடியாது, வேலைக்காரனா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு மைண்ட்ல நினைச்சிட்டு அந்த இடத்தை விட்டுட்டு புறப்பட்டு வரான். அவன் தூரம் வரும்போதே அப்பா பார்த்துட்டான். இறங்கி ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சு கழுத்துல முத்தி கொடுக்க. அது எதனா கட்டினா எமோஷன் ஆயிடும். இவ்வளோ நாள் காணாம போன வந்துட்டான், அப்படியே கட்டி பிடிச்சு முத்தி கொடுத்துக்கும் போது இவன் சொல்றான், அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், வானத்தில் இருக்கிற தேவனுக்கும் உங்களுக்கு விரோதமா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை பிள்ளையா எடுத்துக்காதீங்க, ஒரு வேலைக்காரனா எனக்கு போட்டு கொடுங்கன்னா அவர் அதெல்லாம் காதிலே விழல. அவன் தன்னுடைய நிலையை சொல்லும் போது காதுல விழாம வேறொன்னு செய்யறாரு. யார் உன்னை பிள்ளை இல்லைன்னு உன் பாவம் எப்படி சொல்ல முடியும்? உன் பாவத்தின் வழியா நீ அடையாளம் பார்க்காத, உனக்கு ஒரு அடையாளம் இருக்குது. இந்த பாவத்தினால என் பிள்ளை இல்ல, நீ என்னவா இருந்தாலும் நீ என் பிள்ளைதான். இந்த பிசாசு செய்தது என்னன்னா பொய்யான மாயை. அதுதான் சங்கீத புத்தர் சொல்லுது, நீ நல்லா தீர்க்காய்ச்சோட நல்லா வாழணும், பொய்ய களையன்ற. ஜீவனை விரும்பி நல்ல நாளை பார்க்கணும்னா உன் நாவை பொல்லாப்புக்கும் கபட்டுக்கு உன் வாயை காத்துக்கோ அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த பொய்யை நம்பிடாது. நீங்க செய்ததை வச்சு பிசாசு உங்களை குற்றப்படுத்தி உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, உன்னை பிடிக்கல. இல்ல நல்லா கவனிங்க, அந்த கிருபைக்கு மிக ஒரு இறக்கம் என்னன்னா, இந்த பாவம் மேற்கொள்ள முடியாது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம படிக்கலாம். ரோமர் 6:14. நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு கீழே இல்லாமல் புதிய ஏற்பாட்டு கீழ் வந்தபடினால்
பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்ப பழைய ஏற்பாட்டுல பாவம் மேற்கொண்டு என்னை தண்டிக்க சொல்லுச்சு. ஆனா இப்ப பாவம் என்ன டிசைட் பண்ண முடியாது. இப்ப அது மேற்கொள்ள முடியாதுன்னு சொன்னா நல்லா கவனிங்க. இப்ப நான் கிருபை கீழே வந்தனால எத்தனை பேர் இந்த கிருபையின் பரிபூரணத்தை பெற்றீங்க? எத்தனை பேர் இந்த நீதியாக ஈவை பெற்றீர்கள்? யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ளே ஒரு அடையாளத்தை கண்டீர்களா? அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அவர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை என்பதை நீங்க யார் உண்மையா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை குறித்து ரோமர் 5:17 சொல்றாரு. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவை பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். அப்போ இந்த பாவத்தினுடைய வல்லமையை இழந்து அந்த பாவத்தினால வந்த வியாதி, வறுமை, தரித்திரம் எந்த நிலைமையில் இருந்தாலும் அது என்ன மேற்கொள்ள முடியாது. நான் சொல்றேன், உன் ஆளுகை முடிந்தது. வியாதியே உன் ஆளுகை முடிந்தது. நல்லா கொஞ்சம் சத்தமா சொல்லி பாருங்க, கொஞ்சம் அதிகாரமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் அதிகாரமா சொல்லுங்க. சொல்லும் போதே அந்த வார்த்தை உன்னை சுகப்படுத்த சொல்லுங்க. வியாதியே உன் ஆளுகை முடிந்தது. சாபமே உன் ஆளுகை முடிந்தது. தரித்திரமே உன் ஆளுகை முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி. என்னை கட்டிப்பிடிச்சு முத்தி கொடுத்து அவன் பேச்சை ஒன்னும் கண்டுக்காம அவனுக்கு ஒரு நல்ல கோட்டை போட்டு சொல்லுவாங்க பாருங்க, ரியல் ஐடென்டிட்டி கொடுக்குறாரு பாருங்க. அவன் வேற அடையாளத்தை தரிசிக்கிறான். கெட்டு போன அந்த பழைய மனுஷனுடைய அடையாளத்தை தரித்துக் கொண்டு வந்து நிற்கிறான். ஐ அம் a sinner. உடனே அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, that is not your ID. அதல்ல உன்னுடைய தோற்றம். இப்ப நான் உனக்கு கொடுக்கிறேன் பார் என்று சொல்லி ஒரு கோட்டை மேல போட்டு, அவன் கால்ல ஷூவை போட்டு, அவன் கையில ஒரு மோதிரத்தை போட்டு, கால்ல ஷூவை போட்டு, இப்ப நீ பார், நான் சொல்ல வேணாம், நீ என்னுடைய பிள்ளை என்பதை இப்பொழுது நீ பார். அல்லாஹ் கரங்கள் தட்டினா இப்ப எங்க இருந்து தைரியம் வருதுன்னா, எனக்கு தெரியுது இப்ப நான் என்னவாக இருக்கிறேன். அந்த கெட்டு போன பையன், சொத்து அழிச்சவன், அசிங்கப்படுத்தி வந்தவன், நியாயமா கல் எடுத்து அடிச்சவனை கொண்டு போட்டுருவான். அதுதான் லா. சட்டத்தின்படி இவனை கொல்லணும். ஏன்னா அவன் விபச்சாரம் பண்ணிட்டு வந்தான். வேதம் சொல்ல அவனை கல்லடிச்சு கொல்லுண்டு. ஆனா சட்டம் செய்ய முடியாததை தேவனே செய்யும்படி. சட்டம் என்ன கொல்ல சொல்லுது. பாவத்தின் சம்பளம் என்ன மரணம், என்ன தண்டிக்கணும், நான் அது கீழே வரணும்னு பார்த்தா அதற்கு எதிராக கிருபை மேற்கொண்டு சொல்லுகிறது. இல்ல, நான் உனக்காக அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி அவன் மேல அந்த கோட்டை போட்டு அவனை ஒரு பொசிஷன் கொடுத்து நிறுத்திட்டார். ரெண்டாவது பையன் வரான். முதல் பையன், மூத்த பையன் வரான். தூரத்தில் வரும்போதே வீட்டில் ஒரே ஆட்டமும் பாட்டமும் கீத சத்தமும் கேட்குது. கேட்குறான், என்னடா அது, எங்கேருந்து வருது சத்தம்? எல்லாம் உங்கள் வீட்டிலேருந்து தான் வருது. நம்மளால நல்லா குத்தி விடுவானுங்க பாரு. சொல்றது அண்ணன் வந்திருக்கு, தம்பி வந்திருக்கான்னு சொல்லலை பாரு. எல்லா பணத்தையும் அழிச்சிட்டு வந்தான் பாரு, அவன் வந்திருக்கான்றான். அதுக்கு உங்கள் அப்பா அவனுக்கு வீட்டில் கொழுத்த கன்று அடித்து விருந்து ஏற்படுத்தி ஒரே மேளத்தாளெல்லாம் நடக்குதுன்னா உள்ள அப்படியே கோவம் பத்தி எரிஞ்சிடுச்சான். இப்போ நல்ல பையன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வெளியில் இருக்கான். கெட்ட பையன் வீட்டுக்கு வெளியில் இருந்தான். ரெண்டுமே வெளியில தான் இருக்குது. இப்போ வெளியில் இருக்கிற பையனை வருந்தி கூப்பிடுறாரு, உள்ள வான்னு. கவனிக்கிறீங்களா? வரமாட்டான். ஏன் வரல? அவனுடைய சுய நீதி. அந்த குறித்து ஏற்கனவே எப்படி நினைக்கிறான்னா, ஐ எம் பெர்ஃபெக்ட், ஐ எம் நாட் லைக் ஹிம். அவனை போல நான் கிடையாது. என்னையும் அவனையும் ஒன்னாக்குறீங்க, நான் வரமாட்டேன். ரோகி அத சொல்றாரு, அப்படி சொல்லாத, நீ தப்பா பேசுற, எனக்கு என்ன கொடுத்தீங்கன்னு கேட்கணும். அவர் சொல்றாரு, நான் என்கிட்ட நீ ஏன் கேட்கணும்? எல்லாமே உண்டு தான். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே உனக்கு தான். ஒரு தடவை கூட நீ என்ஜாய் பண்ணல. ஹலோ, ரொம்ப இந்த நியாயப்பிரமாணத்தை வாழ்றவங்க பாருங்க, சட்ட திட்டத்தை வகுத்துட்டு ஒரு நல்ல ஷூ போட மாட்டாங்க, நல்ல செருப்பு போட மாட்டாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்றும் வேணாம் ஆண்டவரே நான் சொல்லுவாங்க, பேச மாட்டேன், நான் வேணாம், ஒன்றும் வேணாம் ஆண்டவரே. சரி, ஒன்றும் வேணாம், இல்லை இருக்கிறத கொடுனா கொடுக்கவும் மாட்டான், கொடுக்கவும் மாட்டான், என்ஜாய் பண்ணவும் மாட்டான். உனக்கு கொடுக்கவும் மனசு இருக்காது,
உள்ள இருக்கிறத எடுக்கவும் மனசு வராது, யாருக்கும் கொடுக்க மாட்டான். அவன் ஒரு சுயநலவாதி. தன்னை குறித்த ஒரு பிக்சர் இருக்குது. 2 பேரும் பாருங்க என்ன மாதிரி கேரக்டர் பாருங்க. இவனாவது உள்ள வந்துட்டான், வெளியில போனவன் உள்ள வந்துட்டான். வெளியில நிக்கிறவன் கடைசி வரைக்கும் வராதவன் யாருன்னா நியாயப்பிரமாணம். யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்தை பிராக்டிஸ் பண்றீங்களோ நீங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்துல வரவே முடியாது. அந்த நியாயப்பிரமாணத்தை விடுதலை எப்போ உண்டாகுதுன்னா, நான் ஒரு பாவி, எனக்கு ஒரு ரட்சகர் வேணும், என்னால நான் ரட்சிக்கப்பட முடியாது, அவரே ரட்சகர் நீ என்னைக்கு தாழ்த்துறியோ அப்பதான் நீ இந்த ராஜா வீட்டுக்கு வர முடியும். நான் என்ன பாவம் பண்ண, நான் என்ன தப்பு பண்ண, நான் ஒழுக்கமா வாழ்ந்தேன் இல்ல இல்ல, உள்ள இருக்குது இல்ல பாவம், அந்த வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி, கசப்பு, வைராக்கியம். அந்த பையனை பார்த்தா அவனுக்கு பிடிக்கலையே. இன்னைக்கு ஒருவேளை நீ நல்ல மனுஷனா இருக்கலாம், வெறுப்பு இருக்கா, கசப்பு இருக்குதா, இன்னொருடைய நல்வாழ்வு உன்னால ஏற்றுக்கொள்ள முடியுதா? I know there are people practicing the law, when they see somebody is good, they never accept that. அவங்கள கேலி பண்ணுவாங்க. நீ பாரு, வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துரும். ஒரு வீடு கட்டியிருக்காங்களாம். நான் கோயிலுக்கு போயிருக்கும்போது எங்க பாஸ்டர் அந்த கதையை சொன்னேன். நான் உங்களுக்கும் சொல்றேன். கிரகப்பிரவேசம் பண்றாங்களே, அங்கே போகும்போது ஒருத்தர் போயிடும், இவரும் போயிருக்காரு, அவரும் வந்திருக்காரு. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. இவர் பிரசங்கம்லாம் பண்ணி கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிச்சிருக்காரு, நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணி முடிச்சு கடைசி முடிக்கிற ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா அவர் ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, நீர் வரும்பொழுது வானம் மணமணமணன்னு உருளும், பூமி அசையும், வீடுகள் எல்லாம் இடிந்து விழும். ஏன் வீடு இப்பதான் கட்டி வச்சிருக்கான், இடிஞ்சு விழுதை பத்தி ஒரு ஜெபம் பொறுக்கல. இதெல்லாம் தேவையான்றாங்க. இது உனக்கு தேவையா? சரி, உனக்கு தேவையில்லை, அவனுக்கு தேவையில்லை ஏன் சொல்றேன்னா, அது அவங்களால முடியலப்பா. இதுதான் நியாயம். உனக்கு இவன் வந்து எடுத்து சாப்பிட்டுருக்கலாம், அது அவங்க அப்பாவது, அது உந்து, அப்பா அதெல்லாம் உந்து. ஒரு நாள் கூட அது எந்த நினைக்கல பாருங்க. அவன் எடுக்கவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. ஆனால் அவரை, நான் ஒரு பாவி, எனக்கு ரட்சகர் வேணும்னு வந்தான் பாருங்க. அவன் உள்ள வந்துட்டான். அங்க வந்து 2 பேர் வெளியில போனாங்க. பாவியானவன் உள்ள வந்துட்டான், ரொம்ப நல்லவன் வெளியிலே நின்று போயிட்டான். சொல்லுகிறேன், மனம் திரும்புதல் என்பது இதுல ஒரு காட்சி. நியாயப்பிரமாணத்தின்படியாய் ஒருவனும் நீதிமானாகிறது அல்ல. ஆமென். So how to get rid of anger and bitterness? எப்படி இந்த கசப்பு வைராக்கியத்திலிருந்து நாம் வெளியே வர முடியும்னா, பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டாகிறது. The conscious அடையாளத்தை புரிந்து நான் கிறிஸ்துக்குள் என்னவாக இருக்கிறேன் என்பதை அறிந்து, rightly dividing the word, what is grace and law, கிருபை என்றால் என்ன, நியாயப்பிரமாணம் என்றால் என்னன்னு அறிந்து அதை வகையறுத்து, நான் சட்டத்தின் கீழ் இல்லை, கிருபையின் கீழ் இருக்கிறேன். நான், என் தேவன் எனக்காக தன் ஜீவனையே கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறான். ஆகவே எனக்குள் வைராக்கியம் இல்லை, பெருமை இல்லை, அகங்காரம் இல்லை, கர்வம் இல்லை. நான் உள்ள ஒரு புது மனுஷன். அந்த மனுஷன் கர்த்தர் எப்படி சிருஷ்டித்தாரோ அதே போல என் மனசை நான் மாற்றி, என் மனசை மாற்றி உள்ளே ஏதோ பண்ணல. நான் ஏற்கனவே உள்ள பெர்ஃபெக்டா இருக்கிறேன், உள்ளே நான் பூரணப்பட்டிருக்கிறேன், உள்ளே நான் நீதிமானாயிருக்கேன். யூ ஆர் கம்ப்ளீட்டட். நான் சொல்ல நல்லா கவனிங்க, ஆவியிலே நீங்கள் ஏற்கனவே பூரணமாயிட்டீர்கள். யூ ஆர் கம்ப்ளீட்டட். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் 14. ஐ டோன்ட் ஹவ் டைம், வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்க போறோம். நியாயப்பிரமாணத்தின் கிருபையும் குறித்து நாம் பார்க்க போறோம். யூ ஆர் கம்ப்ளீட்டட். உள்ளே நீங்கள் இப்பொழுது தேவனால் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே அவருக்குள் எல்லா நன்மையும் உங்களுது. நீங்க பிசாசு சொல்லலாம், கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, அவர் மன்னிக்க மாட்டாரு, அவர் பார்வையில் உன்னை தண்டிக்கப்படும் சொன்னா ஏமாந்துடாதீங்க, அந்த மாயைக்குள்ள போகாதீங்க, வஞ்சிக்கப்படாதீர்கள். திரும்ப சொல்றேன், நீ பிறக்கிறது முன்னாடி பாவத்தை மன்னிச்சிட்டாரு, தைரியமா வரலாம். ஒரு புறம்பே தள்ளுறதில்லை. அந்த அன்பை ருசிச்சோம்னா அதை விட்டு நம்மளால போகவே முடியாது. ஏதோ பயந்து வாழல, அவர் அன்பை ருசிக்கும் போது நம்ம சொல்றோம், என் உயிரே போனாலும் கர்த்தருக்காக தான் வாழ்வேன்ற எண்ணம் எப்போ வருதுன்னா, அவர் யாரு நான் யாரு அந்த பிணைப்பை புரிஞ்ச பிறகு அவரோடு நாம் உறுதியாக இருக்க முடியும். இணைந்து வாழ்வோம், மிகுந்த கனி கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஒருவேளை எங்கேயாவது நீங்க தவறு நடந்திருக்கலாம், தப்பு பண்ணியிருக்கலாம்.
ஐயா நான் செய்யக்கூடாதுன்னு இருக்கிறேன், நான் திரும்ப திரும்ப செய்கிறேன், என்னுடைய அந்த பாவம் என்னை வந்து பலமுறை என்னை மேற்கொள்ளுது அப்படின்னு சொன்னா, பாவம் எப்படி மேற்கொள்ள முடியாது என்பதை நான் உங்களுக்கு அதுக்கு எப்படி என் மனசை நான் மாத்துறதுன்னா, ஏற்கனவே நான் யார், உள்ள நான் என்னவாக இருக்கிறேன் என்ற பிக்சர், அந்த படம், அந்த வெளிச்சம் நமக்கு தேவை. நீங்கள் வெளிப்புறமா இருக்கிற மனுஷன் அல்ல, உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையான மனுஷன் உள்ளே இருக்கான். அந்த மனுஷனுக்குள்ள வேதம் சொல்லுகிறது, புதிதான ஆவி உள்ளவர்களாக்கப்பட்ட நீங்கள். மெய்யான நீதி பரிசுத்தம் கர்த்தர் கொடுத்திருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி உங்கள் எண்ணங்களை மாற்றும். வெளிப்புறமாய் ஏற்பட்ட சில சம்பவத்தை வச்சு, சூழ்நிலை வச்சு, அந்த சூழ்நிலையோட உங்க மனதை இணைச்சு அது அந்த அடையாளத்தை நீங்க தரிக்கும். சரி, என் மனசை நான் இப்படி மாத்துறது, நானே செல்ஃப் எஃபர்ட்டா, ஆண்டவரே வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கிறீரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லி 100 தடவை சொல்றேன், அது உங்களுடைய செல்ஃப் எஃபர்ட். அது ஒருவேளை அது அது உங்களுக்கு அப்சல்யூட்டா விடுதலை கொடுக்காது. முதல்ல உள்ள என்னன்னு தெரியணும். நீங்க உங்க எஃபர்ட்டை வச்சு நான் சக்சஸா 100 தடவை சொல்லிட்டு சரியாயிடுச்சுன்னா, இல்ல அப்படிலாம் நடக்கிறது. அது உங்க எஃபர்ட், நம்முடைய பங்கு எதுவுமே இல்லை. அவர் ஏற்கனவே இதெல்லாம் செய்துட்டார். செய்ததை நான் புரிஞ்ச பிறகுதான் என்னால எழும்ப முடியும். அதுக்கு தான் அந்த ஸ்டோரியை போட்டு. கழுகுதான், ஆனா வாழ்ந்த இடம் தப்பு. அதனால அதை சீச்சிக்கிட்டு அங்கேயே வாழ்ந்து பூச்சியை தின்னுகிட்டு இருந்துச்சு. அது நினைச்சது பறக்கவே முடியாது. சில பாவத்தில் போய் சிக்கிக்கிட்டு அங்கேயே இருந்துட்டு அதுதான் என்னுடைய வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே நீங்கள் பரிசுத்தவான்கள். ஆனா நீங்க இருக்கிற இடம், நீங்க கூடுற கூட்டம், நீங்க பழகிற இடம் ஒருவேளை கோழிகள் வாழ்ற மாதிரி பாவிகள் அல்லது தவறான இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இதுதான் என்னுடைய இடம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை நீங்க யோசிக்கிறது. ஆனா உண்மையில் அது கழுகு. அதை வந்து உயர்த்தி பிடிச்சு கீழே பறன்றாரு, தொப்புன்னு விழுந்துட்டு போய் அந்த அம்மா கோழிக்கிட்ட போய் பக்கத்துல போய் நின்றுச்சு. திரும்ப அதை உயர்த்தி பிடித்த கூரை வரைக்கும் தூக்கி பிடிச்சு காட்டுறாரு, நீ பறக்கல, கொத்துன்னு விழுந்துச்சு. உயர்ந்த மலையில கொண்டு போய் அந்த காட்சியெல்லாம் காட்டுறாரு. பார், உன்னால பறக்க முடியும், உன்னுடைய தோற்றத்தை பார், உன் விங்ஸை பாரு, நீ எப்படி இருக்கிற. ஒவ்வொருத்தரையும் சபையில வரும்போது நான் சொல்றேன், கிறிஸ்துக்குள் நீங்கள் யார், நீங்கள் பலவான்கள், ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், இந்த மதிலை தாண்ட முடியும்னு சொல்றேன். ஆனா பயம் வருது. கழுவு சொல்ல முடியலையே. அப்ப அவர் சொல்றாரு, ஆமா எல்லாருமே ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும், ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்கள் அதிகமாய் உள்ளே நீங்கள் யார் என்ற காட்சி தேவை என்றால் பிரசங்கத்தோட நீங்க வீட்டுக்கு போயிட்டு முடிச்சிட கூடாதுங்க. உங்களுக்கும் தேவனுக்கு ஒரு உறவு இருக்கணுங்க. அன்னைக்கு அந்த கழுகுக்கு ஒருத்தர் சொன்னார், நான் சொல்ற உனக்கு சொல்றது நான் அல்ல, உனக்கு சொல்லுகிறவர் ஆவியானவர். அவரோடு இடைப்பட்ட ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன்னா, நான் சொல்ற உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளதாக்கப்பட்ட நீங்கள் யார் என்ற காட்சி அவர் கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு காத்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய், செட்டை அடித்து நீ உயரை எழும்புவாய், ஓடினாலும் களைப்படையாய் நடந்தாலும் நீ சோர்ந்து போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். சில முன்னால் எழும்ப முடியும், உயரை எழும்ப முடியும், சூழ்நிலை விட்டு எழும்ப முடியும். என சேர்ந்து சொல்லுங்க, அன்புள்ள பிதாவே, கிறிஸ்துவை அனுப்பி அவர் வழியாக நான் யார் என்பதை பார்க்கிறேன். நான் தேவ நீதியா இருக்கிறேன், நான் பரிசுத்தமான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், சாபத்தின் கீழ் அல்ல. நான் உம்மாலே எதையும் செய்ய பலன் உண்டு, நன்மையை என் கண்கள் காணும், உயர்ந்திருப்பேன், சிறந்திருப்பேன், அவராலே நன்றாய் வாழ முடியும். ஆமென். நல்ல கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென்.